தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக மிரட்டலுக்கு பணிந்தார். பாரதிய ஜனதா கட்சி மிரட்டலுக்கு பணிந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று பாஜக துடிக்கிறது. தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்ற வேண்டும் என்று பாஜக துடிக்கிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளது பாஜக. ஆனால் மற்ற குட்டி கட்சிகளை இணைக்க பாஜக முயற்சித்து வந்தது. தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் வாக்குகளை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக இழந்தது. இதற்கு காரணம் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோர் அதிமுகவை விட்டு விலகி நின்றதுதான் காரணம். இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருந்தார். தற்பொழுது பாஜக கூட்டணியில் இருந்து விலகினார். திமுகவுடனும் தமிழக வெற்றி கழகத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி டிடிவி தினகரனை மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு வராவிட்டால் டிடிவி தினகரன் மேல் உள்ள பழைய வழக்குகள் எல்லாம் தூசி தட்டி எடுக்கப்படும் என்றும் விசாரணை மீண்டும் துவங்கப்படும் என்றும் டிடிவி தினகரனை பாஜக எச்சரித்துள்ளது. டிடிவி தினகரன் மேல் அமலாக்கத்துறை வழக்குகள், மேலும் இரட்டை இலை சின்னம் பெறுவதற்காக ஒரு புரோக்கருக்கு பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த வழக்குகள் என பல வழக்குகள் டிடிவி தினகரன் மேல் உள்ளன. இந்த வழக்குகளை அமலாக்கத்துறை, ஊழல் ஒழிப்புத்துறை, வருமான வரித்துறை ஆகியவை தூசி தட்டி எடுத்தால் டிடிவி தினகரனுக்கு சிக்கல் வரும், சிறைக்கு செல்ல வேண்டியது வரும். ஆகவே டிடிவி தினகரனை பாஜக மிரட்டியதாக கூறப்படுகிறது. திமுகவிடனும் தமிழக வெற்றி கழகத்துடனும் கூட்டணி அமைத்தால் வெற்றி கேள்விக்குறி. ஆகவே பாஜக மிரட்டலுக்கு பணிந்து அவர் அதிமுக கூட்டணியில் இணைந்ததாக கூறப்படுகிறது. வருகிற சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் அதிமுக கூட்டணியில் போட்டியிடுகிறார். அவர் பாஜக சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா அல்லது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா என்பது தெரியவில்லை. பாஜகவின் மிரட்டலுக்கு பணிந்துதான் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்ததாக கூறப்படுகிறது.